வணக்கம். சத்யேந்திரா பேசுகிறேன். என் சேனல் பேர் சத்யேந்திரா ஃபிலிம் கிரிட்டிக். ரொம்ப நாளாக வீடியோ போடல. நான் ட்ரிவேண்ட்ரம் கோவாவில் இருந்தேன். இப்போது இன்னைக்கு காலையில் சிறைன்னு ஒரு ரொம்ப நல்ல படம் பார்த்தேன். அந்த படத்தை பற்றி ஒரு பேசலாம் இருக்கேன். சிறை படம் ஆக்சுவலி விக்ரம் பிரபு நடிச்சிருக்காங்க. விக்ரம் பிரபு ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரோல் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இதில் அவர் அண்டர் ப்ளே பண்ணியிருக்காங்கன்ட்டா ரொம்ப ஓவர் எமோஷ்னல், கத்தி, கன்னு, பிளட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லாமல் இவர் ஒரு 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 இம்பார்ட்டண்ட் போலீஸ். ரொம்ப பெரிய லெவலில் இல்லை, கொஞ்சம் சின்ன லெவலில் தான் ஒரு போலீஸ் இவர். இந்த படத்தில் ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது. இந்த ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. மியூசிக் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. 3 சாங்ஸ் இருக்கு. 3 சாங்ஸு கூட ரொம்ப மெலோடியாக இருக்கு. இந்த மாதிரி ஒரு சாங்ஸு, அழகான சாங்ஸ் கேட்டு தமிழ் படத்தில் ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. டைலாக்ஸ் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு. லக்கியா படத்தில் காமெடி ஆர்டிஸ்ட் கிடையாது. இந்த காமெடி ஆர்டிஸ்ட் எல்லாம் போட்டிருந்தா இந்த கதை கெட்டு போயிருக்கும். இட்ஸ் அ வெரி வெரி சீரியஸ் ஃபிலிம். சின்னதாக சொல்லு என்ன கதை சொல்லுன்ட்டு, ஒரு பையா பொண்ணு லவ் பண்ணாரு. அவங்க ஆக்சுவலி ஸ்கூல் மேட்ஸு. ஆனால் பையன் முஸ்லீமு, பொண்ணு ஹிந்து. ஸோ அவங்க வீட்டிலே அந்த ஊரில் அந்த பிரச்சனைகள்லாம் இருந்துகிட்டே இருக்குது. அப்போ இவங்க இருக்கிற கிராமத்தில் முஸ்லீம்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி. பட் இவங்க லவ் எல்லாம் ரொம்ப அழகாக காட்டிருக்காங்க. ரொம்ப நல்லா காட்டிருக்காங்க. சாங்ஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த பையன் ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த பொண்ணு அப்பா, இந்த ஹீரோ அம்மா அடிக்க வந்துடுறாரு, பயங்கர அடிக்க வந்துடுறாரு, தள்ளுறாரு, அப்படி எல்லாம் பண்ணுறாரு. அந்த டைமில் எங்கள் அம்மாவை அடிச்சுட்டானேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவர் தடுக்க போய் ரொம்ப ஜோராக தள்ளிடுறாரு. தள்ளின உடனே அவங்க ஹீரோயின் அப்பா இறந்து போயிட்டார். ஸோ இறந்து போன உடனே இந்த பையனுக்கு ப்ரிசனுக்கு கொண்டு போகிறாரு. கதை அங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இவனுக்கு லாங் எஸ்கார்ட், ரொம்ப தூரத்து வேலூர் ஜெயில் அந்த மாதிரி லாங் எஸ்கார்ட்டு. அதில் ஆக்சுவலி விக்ரம் பிரபு வர்ற மாதிரி இல்லை, இன்னொரு பையன் வரணும். அவன் வீட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. அவன் போய் சீனியர் இன்ஸ்பெக்டர் கேட்கும்போது அவர் கொஞ்சம் கோவப்படுறாரு. சரி நீ போன்னு சொல்லிடுறாரு. ஸோ அவர் இப்படியே எஸ்கார்ட்டுக்கு போகும்போது இவன் பாத்ரூம் போகணுன்னு சொல்கிறான். இவன் லவ்வரை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது. ஒரு கட்டத்தில் இவன் இறங்கி தப்பிச்சுட்டு ஓடி போயிடுவான். மறுபடியும் மறுபடியும் போயிடுறாரு. அப்போ இவன் லவ் ஸ்டோரி சொல்கிறான். விக்ரம் பிரபு கிட்ட இவன் லவ் ஸ்டோரி சொல்கிறான். லவ் ஸ்டோரி சொன்ன உடனே அதில் கொஞ்சம் அவருக்கெல்லாம் மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ அழகான லவ் ஸ்டோரி அப்படின்ட்டு. இந்த படத்தில் 2-3 சப்ஜெக்ட் டீல் பண்ணியிருக்காங்க. ஒன்று போலீஸ் சிஸ்டம், போலீஸ் ஸ்டேஷனில் என்ன நடக்குதுன்ட்டு. ரெண்டாவது லவ் ஸ்டோரி. மூணாவது கோர்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. பட் ரொம்ப நல்லா டைலாக்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக ரொம்ப புதுசாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. டைலாக்ஸ் எல்லாம், ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்கிரிப்டு கூட ரொம்ப நல்லா இருக்குது. விக்ரம் பிரபு நான் சொன்ன மாதிரி அண்டர் பிளே பண்ணியிருக்காங்க. அண்டர் பிளேன்ட்டு என்னன்னு இப்போ சொல்லிவிட்டேன். அது பண்ணியிருக்குது அவருக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்ல அவருக்கு எதுவும் ரொமான்டிக் சாங்கு அந்த மாதிரி கிடையாது. இது ஹீரோயின் தான் இருக்குது. அந்த ஹீரோயின் 2 பேரும் அற்புதமாக நடிச்சிருக்காங்க. முக்கியமாக அந்த ஹீரோயின், அந்த பொண்ணு ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ எல்லா பர்ஃபார்மன்ஸஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபோட்டோகிராஃபி நல்லா இருக்குது. ஸ்கிரிப்ட் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. அண்டு இந்த படத்தில் ஒரு ஹிந்து முஸ்லீம் சின்ன ஒரு விஷயத்தை கொண்டு வராரு. பட் அதை ரொம்ப அழகாக டீல் பண்ணியிருக்காங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஸ்பெக்டர் விக்ரமோட ஒரு 2 போலீஸ் வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க ஒருத்தர்கிட்ட கேட்குறாரு, என் பஸ்ஸில் தப்பிச்சுட்டு போகும்போது நம்ம ஹீரோ ரைஃபிள் எடுத்துகிட்டு போயிடுவான், நீ அப்படி
எஸ்கார்ட் போகும்போது ஏன் அவ்வளோ பெரிய ரைஃபிள் எடுத்துகிட்டு போகணும், இன்ஸ்பெக்டர் விக்ரம் பிரபு கூட இருக்க ஒரு 2 போலீஸ் வந்து ஒருத்தரை கேட்குறாரு. அவன் சொல்கிறான், இல்லை சார் நம்ம முஸ்லீம். அதுக்கு அது இந்த இன்ஸ்பெக்டர் இப்படி ஒரு பேர் காட்டுறாரு, நானும் முஸ்லீம் தான், என்னை கொன்னுடுவியா அப்படின்ட்டு கேட்குறாரு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அழகான விஷயங்கள் படத்தில் நிறைய இருக்குது. இந்த காதல்னு ஒரு படம் வந்துச்சு, ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி, பாலாஜி சக்திவேல் படம். ரொம்ப பவர்ஃபுல் லவ் ஸ்டோரி. அந்த அளவுக்கு இந்த படம் ரொம்ப 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 பவர்ஃபுல்லாக இருக்குது. இந்த படத்தில் நான் ஒரு கிளைமேக்ஸ் பார்த்துருக்கேன். ஹீரோவை கோர்ட்டில் ரிலீஸ் பண்ணிடுறாரு. இது ஒரு ஆக்சிடென்டெல்லாம் நடந்ததுக்கு ஒரு பர்பஸாக பிளான் பண்ண கொலை கிடையாதுன்னு ரிலீஸ் பண்ணிட்டாரு. ரிலீஸ் பண்ணும்போது கோர்ட்டில் கொண்டு போயிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஒரு முறை மாமா இருப்பான் நம்ம ஹீரோயின்க்கு. அவன் எப்போ பார்த்தா சண்டை போட்டுருப்பான், கலாட்டா பண்ணிட்டு இருப்பான். அந்த பக்கம் கலாட்டா நடக்குது, நம்ம ஹீரோயினுக்கும் முறை மாமனுக்கும் பயங்கர சண்டை நடக்குது வீட்டுக்குள்ளே. அப்போ எனக்கு என்ன கிளைமேக்ஸ் ஞாபகம் வந்துச்சுன்னா, இந்த ஹீரோயின் அந்த முறை மாமனை கொன்னுட்டு இந்த நம்ம ஹீரோ கோர்ட்டில் ரிலீஸ் ஆகி வெளியே வரும்போது அந்த பக்கத்துலேருந்தா ஹீரோயினை போலீஸை பிடிச்சிட்டு வர்ற மாதிரி அப்படி இருந்தால் நல்லா இருக்கும்ட்டு எனக்கு ஒரு ஒரு ஐடியா தோன்றுச்சு. பட் அந்த மாதிரி இல்லை, படம் ரொம்ப ஹாப்பியாக முடியுது. அண்ட் இது ஒரு உண்மையாக நடந்த கதை. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப சீரியஸான படம். ரொம்ப மெனக்கட்டி பண்ணியிருக்காங்க டைரக்டர். மேக்கிங் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படம் யாரானா பார்க்கலாம். பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி. இப்போ விக்ரம் கடைசியில் அவங்க ட்ரைனர்ஸ் இருப்பாங்க, ட்ரைனிங் கொடுக்கும்போது கடைசியில் ஒரு சின்ன லெக்சர் கொடுக்குறாங்க. அதில் அவர் என்ன சொல்கிறாங்கன்ட்டு, உங்களுக்கு எல்லாம் பவர் இருக்குது, ஏதோ சின்ன பவர் இருக்குது, உங்களுக்கு இருக்க பவரை வச்சு நீங்கள் யாருக்கானா எதானா உதவி பண்ணலான்ட்டோம், நீங்கள் அது பண்ணுங்கள். அதனால ஒரு யாருக்கான நல்லதாகட்டும், அது சொசைட்டிக்கு ரொம்ப நல்லது அப்படி சொல்கிறாரு. விக்ரம் பிரபு ஒரு கேம்பிளிங்கன்ட்டா ஆக்சுவலி அவங்க வேலையே போயிடும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட இந்த ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு. அது டைரக்டர் ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்ல படம், வண்டர்ஃபுல் ஃபிலிம். தயவுசெய்து எல்லாம் போய் பாருங்கள். பியூட்டிஃபுல் ஃபிலிம், போர் அடிக்காது, நல்லா இருக்குது. சத்யேந்திரா பேசிகிட்ருக்கிறேன். என் சேனல் பேர் சத்யேந்திரா ஃபிலிம் கிரிட்டிக். தயவுசெய்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக வீடியோ போடல, நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிருந்தேன். உங்களுக்கு 10ஆம் தேதி இந்த பெரிய பெரிய படங்கள்லாம் போட ஆரம்பிச்சிருவேன். ரொம்ப நன்றி, என்னை என்கரேஜ் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி. தேங்க்யூ.